தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கோம். நம்ம தமிழக அரசு கீழே தாலுகா ஆஃபீஸில் மாபெரும் வேலைவாய்ப்புக்கு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 12th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த இன்டர்வியூவும் கிடையாது. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். அதில் பாஸ் பண்ணிங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு உள்ளே போயிடலாம். நீங்கள் மொத்த காலி இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006 காலி இடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 34,600லேருந்து 51,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 17 ஆகஸ்ட் 2024. முழுசாக ஒரு 20 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளே ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கோங்க. 17/8/2024 நைட்டு 11 மணியோட லிங்க் க்ளோஸ் ஆயிரும். உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களாம் அப்ளை பண்ணலாங்கிற ஒரு டவுட் இருக்கும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுங்கள். சூப்பரான ஆப்ஷன். ரொம்ப நாள் கழித்து இப்போ அறிவிச்சிருக்க நோட்டிஃபிகேஷன். ஸோ இன்றைக்கி விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ கிடைக்கும்னு தெரியாது. ஸோ கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளில் இருக்கும் வரும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மறக்காமல் அதே நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும். அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. சரி வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ இருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 ஜூலை 2024 17 ஆகஸ்ட் 2024 முழுசாக உங்களுக்கு 20 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம். 17 ஆகஸ்ட் 2024 நைட்டு 11 மணியோட லிங்க் க்ளோஸ் ஆயிரும். உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு மட்டும் ஒரு நாள் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது 18/8/2024 நைட்டு 11 மணி வரைக்கும் ஃபீஸ் பே பண்ணலாம். ஆனால் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அதுக்கு முந்தின நாளோட க்ளோஸ் ஆயிரும். சரிங்களா? சரி, ஏதாவது தப்பாக அதில் என்டர் பண்ணிட்டீங்க, அதை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா 27 ஆகஸ்ட் மற்றும் 28 ஆகஸ்ட் அன்றைக்கி உங்களுக்கு விண்டோ ஓப்பன் ஆகும். அன்றைக்கி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் அல்லது நவம்பரில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. தாராளமாக இதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? சரி, இந்த வேலைவாய்ப்பு எதுக்கு கீழே எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி கீழே ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. என்ன வேலைவாய்ப்புக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி மற்றும் கிரேட் டிக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான காலி இடங்கள், மொத்தம் காலி இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006 காலி இடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அதாவது ஸ்டெனோகிராஃபருக்கான வேலைவாய்ப்புக்கான எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் டிகிரி படிச்சிருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 12th தான் அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன்ஸ். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசி அப்படின்னா 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், உடல் ஊனமுற்றோரில் ஜென்ரல் கேட்டகரி அன்ரிசர்வ் கேட்டகரி அப்படின்னா உங்களுக்கு 10 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. உடல் ஊனமுற்றோரில் ஓபிசி கேட்டகரி அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 13 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அதே உடல் ஊனமுற்றோரில் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இதில் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் ஆட்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 years இருக்கிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல்
பெண்களுக்கு மட்டும் தனியாக ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடோஸ், டிவோர்ஸ்டு உமன் ஜூடிகலி செப்பரேட்டட் அண்ட் ஹூ ஆர் நாட் ரீமேரிட். அதாவது பார்த்தீங்கன்னா விதவைகள், அதே மாதிரி டிவோர்ஸ் ஆன பெண்கள், அதே மாதிரி மியூச்சுவலாக செப்பரேட்டாக இருப்பாங்க ஆனால் யாரும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காதவங்க. இந்த மாதிரி கேட்டகரியில் பெண்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்க, ஓபிசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே 35 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே கேட்டகரி மேலே சொன்ன அதே கேட்டகரியில் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருக்கீங்கன்னா நீங்கள் நார்மலாகவே 40 வயதினர் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறத நீங்கள் பே பண்ணணும். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு ஒரு கேட்டகரி அறிவிச்சிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள், நீங்கள் எந்த கேட்டகரிக்கு பெண்களாக இருந்தாலும் சரி நீங்களும் பே பண்ண தேவையில்லை. எஸ்சி கேண்டிடேட்ஸ் பே பண்ண தேவையில்லை. எஸ்டி கேண்டிடேட்ஸ் பே பண்ண தேவையில்லை. பிடபிள்யூபிடின்னு சொல்லுவாங்க அப்படின்னா பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ், உடல் ஊனமுற்றோர், இவங்களும் பே பண்ண தேவையில்லை. இஎஸ்எம் அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேன், முன்னாள் இராணுவத்தினர், இந்த கேட்டகரியில் இருக்கவங்க யாரும் பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்க கேட்டகரியில் இருக்க ஆண்கள் மட்டும், அதாவது ஜென்ரல் கேட்டகரி ஆண்கள் மற்றும் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி கேட்டகரியில் இருக்க ஆண்கள் மட்டும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ 100 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் 2வது வைக்கிறாங்க. இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு 2வது இன்னொன்று வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த 2 விஷயத்துலையும் நீங்கள் பாஸ் பண்ணணும். இதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு எதுலேருந்தெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணவங்க அவங்க சொல்லியிருக்க இந்த சப்ஜெக்டில் படிச்சுக்கோங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து 50 கொஸ்டின் 50 மார்க், ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 50 கொஸ்டின் 50 மார்க் கேட்குறாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து 100 கொஸ்டின் 100 மார்க், மொத்தம் 200 கொஸ்டின். உங்களுக்கு 2 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் எழுதிடணும். ஏதாவது நெகட்டிவ் மார்க்ஸ் எல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. 0.25. ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக எழுதின கொஸ்டின்லேருந்து 0.25 வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். தெரியாத கொஸ்டினை ஃப்ளூக்கில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது நெகட்டிவாக போச்சு அப்படின்னா எடுத்த மார்க்கை மைனஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இது முடிச்சதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த உள்ளே போய் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் உள்ளே போயிருக்கலாம். இதுக்கு அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். இந்த 2 டெஸ்ட் தான். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க மறக்காமல் இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவங்களே சொல்லிட்டாங்க. இதுலேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எங்கே போய் எக்ஸாமினேஷன் எழுத மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில்னா பாண்டிச்சேரி அவங்க அங்கேயே தான் எழுதிக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கவங்க எங்கே போய் நீங்கள் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, இங்கே தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. உங்களுக்கு நியர்பை டிஸ்ட்ரிக்ஸ் எதுவோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க், வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க நீங்கள் டேரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, கேப்சா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்க அதை கொடுத்து போய்க்கலாம். இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ரிஜிஸ்டர் நவ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் நவ் பேஜுக்கு உள்ளே போயிடும். அதுக்குள்ளே போனீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ், பாஸ்வேர்ட் க்ரியேஷன், அடிஷ்னல் டீட்டெயில்ஸ், டிக்ளரேஷன் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆயிரும். திருப்பி லாகின் அப்படி கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா லாகின் கொடுத்து உள்ளே போய்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.